கவனிங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணிடத்துல ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசுறான்னு வைங்களேன், ஒரே நாள்ல தவறான வார்த்தையை பேசிடுவானா? ஹலோ, கேட்கல? ஒரே நாள்ல எடுத்த உடனே உங்களை பார்த்து தப்பா பேசிடுவாங்களா? கண்டிப்பா பேச மாட்டாங்க. அவனுடைய தவறான எண்ணம் அவன் வெளிப்படுத்துவதற்கு 1 வருஷம் வரலாம், 2 வருஷம் வரலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். புரியுதுல? எடுத்த உடனே உங்கள்கிட்ட அப்படி பேசினா நம்ம நிறைய பேர் தூக்கி போடா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ என்ன அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற, நீ இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆரம்பத்திலே அழகா பேசி 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 அவங்களுடைய எண்ணம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும். ஆனா முடிவுல தான் தெரியும், ஓ இதுக்காக தான் இவன் பேசினானா. அதுவும் சிலது எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சதற்கு பிறகு தான் நமக்கே தெரியும், இந்த இன்டென்ஷன்ல நீ என்ன தேடுனியா அப்படின்னு தெரியும். அதனால நீங்க நிறைய பேர் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். அதுவும் ஸ்பெஷலா வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். நீங்க ரொம்ப உங்க வாழ்க்கையை ரொம்ப கவனமா நீங்க இது பண்ணுங்க, நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா துவங்குறதுல என்னவா இருக்கணும்? நம்ம கேட்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆரம்பிக்கிறதுல ஜாக்கிரதையா இருப்பா, நல்ல ஜாக்கிரதையா இரு. வண்டியில கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணும் போது என்னவா இருக்கணும்? கேட்கல? கேட்கலையே. அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டர் வேணா நான் உங்களை கொண்டு போய் இறக்கி விடட்டுமா, பிரதர் உங்க கூட நான் வேணா இன்னைக்கு ஆபீஸ் வரைக்கும் இறங்கிடட்டுமா அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்லயே நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? இல்ல சிஸ்டர் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் சுத்தி வருவேன். இல்ல பிரதர் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன நான் கொண்டு அப்படி நீங்க சொல்லணும். அப்படியா, எப்படி நான் அவாய்ட் பண்றேன்னு தெரியலையே, சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தானே வாங்க அப்படின்னு ஏத்துனீங்கன்னா மறுநாள் நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ 8:30 மணிக்கு வண்டி வாசல் முன்னாடி நின்று இருக்கும். என்ன வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நேற்றைக்கும் கொண்டு போனீங்களா இன்னைக்கு கொண்டு போவீங்கன்னு தான். அப்புறம் அது ரொம்ப கண்டினியூ ஆயிரும். அப்புறம் 4 பேர் பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆயிரும். அதற்கு பிறகு நீங்க அதை விடணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அது என்னவா முடியும்? அதுக்கப்புறம் எதிர்ப்புகள் வரும். இப்போ ஒருவேளை திருமணமானவர்களே இருப்பேன், ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா, நீ ஏன் அவன் கூட பைக்ல போற, வேண்டாமே நீ பஸ்ல போயிடலாமே அப்படின்னும் போது உடனே இவங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்குதோ என்ன பார்த்தா, நான் என்ன அப்படிப்பட்டவளா, இத்தனை வருஷமா நீங்க அதை தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். அப்படி ஒருவேளை இன்னும் ரொம்ப இதுவா பிஹேவ் பண்றதா இருந்தா அவ்வளவுதான், உங்க கூட வாழவே முடியாது. ஆமா நீ ஏன் என் மேல சந்தேகப்படுற இல்ல, நீ ஏன் என் மேல இது பண்ற இல்ல, நான் ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் பண்ண, ஆமா நான் அப்படித்தான், நான் அப்படிதான் பேசுறேன், நான் அப்படிதான் போறேன், நான் அப்படிதான் நடக்கிறேன், அவ்வளவுதான். போச்சா, முடிஞ்சிருச்சா, உங்க வாழ்க்கையினுடைய காரியம் முடிஞ்சிருச்சா? அப்போ துவங்குறதுல நீ என்னவா இருக்கணும்? கேட்கல?